வணக்கம், நான் உங்களை அம்மூஸ் வீட்டு சமையல் மோகனா. இன்றைக்கி வீடியோவில் கேரட் அல்வா எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் நெய் விடுங்க. நெய் உருகணும். முந்திரி, திராட்சை, பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 20 எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கோங்க. முந்திரி நான் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதாமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டு நல்லா வதக்கணும். நல்லா செவந்த அப்புறம் நம்மளுக்கு எடுத்துகிட்டு அப்புறம் இந்த அளவுக்கு செவந்துடணும். செவந்த அப்புறம் மாற்றி வச்சுக்கலாம் வேறு தட்டில். அதே கடாயிலே நம்ம செஞ்சிடலாம். கேரட் வதக்கிறதுலாம் அதே கடாயில், கனமான கடாயாக இருக்கணும். அதனால் அதிலே செஞ்சிடலாம். ஒரு ஸ்பூன் நெய் விடுங்க. நெய் விட்டு கேரட்டு 1/2 கிலோ கேரட்டு நான் நல்லா திருவி வச்சுருக்கேன் பாருங்கள். சின்னதாக தான் திருவி வச்சுருக்கேன். மெலிசு இதில் தான் போட்டு திருவி வச்சுருக்கேன். நல்லா வதக்குங்க. அதை நல்லா அந்த நெய்லேயே நல்லா வதங்கணும் நம்மளுக்கு. ஏன்னா பால் ஊற்றி தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இதில் வதக்க சொல்லவே நம்ம 1/2 லிட்டர் பால் நல்லா சுண்டை காய்ச்சி நான் வச்சுருக்கேன். ஆற வச்சுருக்கேன். இது நல்லா நெய்லேயே நல்லா வதங்கின அப்புறம் நமக்கு பால் ஊற்றி வேக வைக்கணும். நம்ம 1/2 லிட்டர் பால், அது 1/4 லிட்டராக நம்ம சுண்டுற அளவுக்கு வச்சுருக்கேன் நான். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. பால்லேயே வேக வைக்கிறதுனால பால் ஃபுல்லாக ஊற்றிடுங்க. 1/4 லிட்டர் பால் அது ஊற்றிடுங்க. அது நல்லா அந்த பால்லையே நல்லா வேகணும். கேரட்டு வேக சொல்ல தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பால் கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் அப்படி தான் இருக்கணும். மூடி போட்டு நம்ம வேக வைக்க சொல்ல நம்மளுக்கு கொஞ்சம் பால் நல்லா வற்றிடும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், பால் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு, தண்ணி விட்டுற மாதிரி. ஏன்னா கேரட்டில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதுவும் நான் பாலில் வேகிறப்ப கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அப்படி நல்லா கலரி விடுங்க. நல்லா இதுவாகட்டும். நம்ம கலருக்கு நம்ம கேசரி பவுட்ரு வேணுன்னா உங்களுக்கு போடுங்க. நான் கொஞ்சம் போட போகிறேன். நல்லா இது வதங்கின அப்புறம் கொஞ்சோண்டு போடுங்க. உங்களுக்கு வேணும்னா போடுங்க, வேணான்னா விட்டுருங்க. கலர் வேணான்னாக்கா விட்டுருங்க. நான் கேசரி பவுட்ரு கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டு நல்லா பால் வத்துற இருக்கும். நம்ம அதிலையே நான் கலரி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா சர்க்கரை போட்டோன்னா திருப்பி தண்ணி ஆகும். அதனால் இப்போ இன்னும் நான் 1/4 கிலோ சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ கேரட்டுக்கு 1/4 கிலோ சர்க்கரை கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இனிப்பு ஜாஸ்தி இனிப்பு வேணால் போடலாம். ஆனால் இதுவே நிறைய தான் இனிப்பு இருக்கும். நான் 1/4 கிலோ சர்க்கரை தான் எடுத்திருக்கேன் 1/2 கிலோ கேரட்டுக்கு. நல்லா வதக்கி விடுங்க. இன்னும் நமக்கு சர்க்கரை போட்டவுடனே இன்னும் தண்ணியாக தான் வருது பாருங்கள். ஆனால் நல்லா வெந்த உடனே நம்மளுக்கு அந்த டேஸ்ட் நல்லா வரும். நெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்மளுக்கு மூடி போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டே இருக்கணும். நம்ம நல்லா வெந்துடும். அந்த பால் சர்க்கரை நல்லா வெந்தவுடனே நம்மளுக்கு அந்த டேஸ்ட் நல்லா வரும். நெய் நம்மளுக்கு பிரிஞ்சு வரணும். நம்ம ஊற்றின 2 ஸ்பூன் நெய் அப்படியே பிரிஞ்சு வரும் பாருங்கள். அது இருக்க நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. கேரட் பிடிக்காத பசங்க கூட கேரட்டு இந்த அல்வா செஞ்சால் சாப்பிடுவாங்க. ஒரு ஸ்பூன் நான் ஏலக்காய் பொடி போடுறேன். போட்டோன்னே அந்த வாசனை நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், கலரும் வந்துருச்சு. மூடி வைங்க. மூடி வைக்க நம்மளுக்கு அது நல்லா வந்துடும். சுருள வரும் நம்மளுக்கு. மூடி போட்டு நம்மளுக்கு எடுக்க சொல்ல பாருங்கள், நம்ம ஊற்றின நெய் அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்கள். 2 ஸ்பூன் நெய் தான் தேவைப்படும். ரொம்ப ஜாஸ்திலாம் தேவைப்படாது இதுக்கு அல்வாக்கு. நம்மளுக்கு பார்ப்போம் அல்வானா நிறைய நெய் ஊற்றணும்னு நினைப்பாங்க. 2 ஸ்பூன் தான். நம்ம முந்திரி திராட்சை வதக்க அந்த கேரட் வதக்க மட்டும்தான். ஆனால் ஊற்றுன நெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை, பாதாம் அதையும் நிறைய போட்டுருங்க. நம்ம நட்ஸ்லாம் நம்ம விருப்பம் தான், கூட குறைவெல்லாம் போடுறது. நிறைய போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட் சாப்பிடாத பசங்க கூட இந்த அல்வா செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு நம்ம ஒரு விசேஷ டைமில், பண்டிகை டைம், டக்குன்னு ஒரு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி டைமில் கூட நம்ம செஞ்சு சாமிக்கு படைக்கலாம். ஈஸியாக செஞ்சிடலாம். இது கேரட் திருவி வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா சவக்க வதக்கியாச்சு பாருங்கள். நல்லா சுருள வந்துடுச்சு. எதுக்கு நம்ம அடிக்கனமான பாத்திரம்னா இதுக்கு தான் எடுக்கிறோம். நல்லா சுருள வதக்கிறது. கேரட் அல்வா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய சமையல் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.